Asus ZenFone 6 இந்த மொபைல் போனுடைய அறிமுக விமர்சனம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதே மொபைல் போன் தான். ஆனா ஒரு சில சட்ட சிக்கல்கள்னால இந்த ZenFone 6 உடைய பேரை வந்து Asus 6Z அப்படின்னு மாத்தி இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த மொபைல் போனுடைய பாக்ஸுக்குள்ள என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ஃபோன்ல இருந்து ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் பார்த்து இந்த ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன்ல கேமரா எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்குவோம். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மொபைல் ஃபோனுடைய விலை எனக்கு சரியா தெரியல. பட் பாக்ஸுக்குள்ள என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Asus ZenFone 6Z பாக்ஸுக்குள்ள சிம் எஜெக்டர் பின் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த Asus 6Z மொபைல் ஃபோன், ஒரு 18 வாட் குவிக் சார்ஜ் 3 எனேபிள்ட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மற்றும் சார்ஜிங்காக USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், வாரண்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. ஆனால் எக்ஸ்ட்ராவா இந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு Asusனுடைய Zen Ear Pro அப்படிங்கிற ஒரு இயர்ஃபோன் உங்களுக்கு கிடைக்குது. இந்த இயர்ஃபோன் ஒன் மோர் கம்பெனியால டியூன் பண்ணப்பட்ட ஒரு இயர்ஃபோன். அடிஷ்னலா இயர் டிப்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது. இந்த இயர்ஃபோன்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி இயர்ஃபோன்ஸா இருக்கு. பேஸ் நல்லா இருக்கு. நல்ல ஒரு பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி கொடுக்கக்கூடிய ஒரு இயர்ஃபோன் இந்த Zen Ear இயர்ஃபோன்ஸ். இந்நேரம் இந்த 6Z மொபைல் ஃபோனில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், ஃபிளிப் கேமரா தவிர இந்த மொபைல் ஃபோனில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோன் 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. மிட்நைட் பிளாக் மற்றும் ட்வைலைட் சில்வர். கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக். நாச் எதுவுமே கிடையாது, சுத்தமாக நாச்சே இல்லாத மொபைல் ஃபோன். 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கிற இந்த ஃபுல் HD ரெசல்யூஷன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் டயக்னலி IPS LCD பேனல் தான், AMOLED டிஸ்பிளே கிடையாது. ஆனால் ரொம்பவே ஒரு பிரைட்டான ஒரு டிஸ்பிளே. 600 nits பிரைட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6. இந்த மொபைல் ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 855, GPU Adreno 640. எங்கிட்ட இருக்கிறது 6GB RAM, ஆனால் 8GB RAM வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்கும். 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கூட அவைலபிளாக இருக்கும். ஆனால் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜ் டைப் UFS 2.1. ஓகே, அடுத்தபடியாக கேமரா பார்ப்போம். முன்னாடியும் பின்னாடியும் ஒரே கேமரா தான். பின்னாடி இருக்கிற கேமரா தான் ஃபிளிப் ஆகி உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வருது. பின்னாடி டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஒன்று வந்து Sony IMX586 சென்சர் 48 மெகா பிக்சல் கேமரா. அப்பர்ச்சருடைய சைஸ் பார்த்தீங்கன்னா f1.79. இதுல லேசர் ஆட்டோ ஃபோக்கஸிங் இருக்கு. டூயல் LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் உண்டு, ஆனா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. செகண்டரி கேமரா 13 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸும் கூட. இந்த பிரைமரி கேமரானால 4K வீடியோ வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். 3 ஆக்சிஸ் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. டைம் லேப்ஸ் வீடியோ, ஸ்லோ மோஷன் வீடியோ, மோஷன் ட்ராக்கிங் வீடியோ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். மோஷன் ட்ராக்கிங் வீடியோங்கிறது ஒரு டார்கெட் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டார்கெட் எங்கே மூவ் பண்ணாலும் இந்த ஃபிளிப்பிங் கேமரா மெதுவாக ஸ்டெப்பர் மோட்டர் யூஸ் பண்ணுறதுனால மெதுவாக மூவ் ஆகி அந்த டார்கெட் எங்கே இருக்கோ அவங்கள சென்ட்ரலைஸ் பண்ணி காமிக்கும். இந்த மொபைல் ஃபோன்லேருந்து எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் பாருங்க. கேமராவுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின் போகிறதுல கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் இருக்கு. ஸோ 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் பைக்கு மேலே Asusனுடைய UI கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைல் ஃபோன்ல இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி. Asus தரப்புல இருந்து எல்லா விஷயத்தையும் கிட்டத்தட்ட அவங்க கவர் பண்ணிட்டாங்க. ஆடியோ கூட பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. DTS சப்போர்ட்டட் ஹெட்ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு DTS சப்போர்ட்டட் ஆடியோ கூட கேட்கும். ஸோ ஓவராலாக இந்த மொபைல் ஃபோன் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மொபைல் ஃபோனுடைய கேமிங் விமர்சனம் மற்றும் முழு விமர்சனம் நம்ம சேனலில் சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கு. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.